அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு செல்வ செழிப்புடன் வாழ குபேர முத்திரை மற்றும் லக்ஷ்மி முத்திரை பற்றி பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் குபேர முத்திரை பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், பொதுவா முத்ரா பண்ணும்போது சிட் கம்ஃபர்டபிள் போஸ்டர், ஒரு சரியான இருக்கையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். சிட் பத்மாசனா ஆர் வஜ்ராசனா ஆர் சுகாசனா, ஏதாவது ஒரு ஆசனத்துல அமர்ந்து கொள்ளணும். முடியாதவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, சுகாசனத்துல அமர்ந்து கொள்ளணும். சுகாசனா சமணம் போட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேரு தான் சுகாசனா. நெக்ஸ்ட் ஸ்பைன் ஸ்ட்ரைட், முதுகு தண்டு வளையாமல் நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் டேக் டீப் பிரீதிங், மூச்சை இழுத்துட்டு இப்போ குபேர முத்ரா எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். இந்த பெருவிரல், இந்த ஆள்காட்டி விரல், இந்த நடுவிரல், இந்த மூன்றையும் இணைத்து இந்த மோதிர விரலையும் இந்த சுண்டு விரலையும் மடக்கணும். இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல தொடைப்பகுதியில வைத்துக்கொண்டு பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு என்ன செய்யணும், அமர்ந்து கொள்ளணும். மேக்சிமம் 16 மினிட்ஸ் இந்த பொசிஷன்ல, முத்ரா பொசிஷன்ல கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். முத்ரா பண்ணும்போது இரு கைகளிலும் செய்ய வேண்டும். நான் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். நீங்க மேக்சிமம் 16 மினிட்ஸ் இந்த முத்ரா பொசிஷன்ல அமர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்ப குபேர முத்ரா பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். இவ்வாறு செய்வதால் பணம், செல்வாக்கு, உடல் நலம், மனநலம், மன உறுதி போன்றவற்றை மேம்படுத்தும் முத்திரையாக விளங்குகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லக்ஷ்மி முத்திரை. லக்ஷ்மி முத்திரை எப்படி பண்ணுவோம்னா, இந்த இரு கைகளுக்கு சுண்டு விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து மற்ற விரல்களை, 3 விரல்களை இப்படி மடக்கி இந்த பெருவிரலை இப்படி நீட்டிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல தொடைப்பகுதியில வைத்துக்கொண்டு மேக்சிமம் 15 மினிட்ஸ் பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு நம்ம இப்போ லக்ஷ்மி முத்ராக பெனிஃபிட்ஸை பார்ப்போம். இவ்வாறு செய்வதால் மன எழுச்சி குறைந்து சாந்த குணம் உருவாகும். செல்வ செழிப்பும் நற்குணங்களும் உருவாகும். நன்றி.